ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய கெஸ்ட் ரூம். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டோர் ரூமாக தான் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இதை கொஞ்சம் ரீவேம்ப் பண்ணி அம்மாலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்போடு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஆக்சுவலாக நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபர்னிஷ்ட் ஹோம். ஸோ எந்த லாஃப்ட் எந்த ஷெல்ஃப் எதுவுமே இருக்காது. அதனால அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் டம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து தேவையில்லாத எல்லா திங்ஸையும் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஹெல்ப்போட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாம் வேணும். என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து கொஞ்சம் பழைய காலம் மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு வைப் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா பிளான். அதை தான் இப்போ நம்ம கொஞ்சம் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு பேக்ஸ் ஷெல்ஃப் வந்து நான் இந்த சைடு வச்சுருந்தேன், லெஃப்ட் சைடு. அதில் வந்து வெயில் பட்டு கொஞ்சம் ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேக் இருக்க ஷெல்ஃபை அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நான் கொண்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்டோட ஒர்க் செட்டப்போ இப்போ நான் இங்கே தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணலான்னு எடுத்தேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் பார்க்குற மாதிரி சில்லுன்னு ஒரு காதலில் வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி ரொம்ப நாள் இது எடுக்காமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்துச்சு. இந்த ஹேண்ட் பிரிண்ட் நாங்கள் வச்சுருந்தது ஃபஸ்ட்டு டிஸ்னி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோடனே அவனோட பேபி பா பிரிண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். மோலோட பேபி பா, எங்களோட பிக்சர்ஸ், அப்புறம் மேரேஜ் ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு மினிஷிங் மெமரிஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்பத்துலேருந்து முருகர் பாடுறா. அதுக்கப்புறம் இது எங்களோட காலேஜ் நோட்ஸு. அது ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து வச்சுருந்தேன். ஐஷுவும் நானே, குந்தவியும் நானே அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் நானே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட மார்க் ஷீட்டு. சரி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எதாவது க்ளீன் பண்ணும் போது தான் கிடைக்கும்னு பத்திரமா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் எங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்சர், அதுக்கப்புறம் நிறையா கிஃப்ட் கார்ட்ஸ் மாதிரி இவர் அடிக்கடி கொடுத்துட்ருப்பார். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நாங்கள் வந்து அவுட்டிங் போன பிக்சர்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் பார்க்கும்போது. இதான் எங்களோட ரிசப்ஷன் பிக்சர். அதுக்கப்புறம் நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ். இதெல்லாம் தான் என்னோடய பயங்கரமான ஒரு ட்ரெஷர்ஸ். அதெல்லாம் ஒரு பாக்ஸில் நீட்டாக போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு, புக்ஸ் எல்லாம் இந்த லாஸ்ட்டு ஷெல்ஃபில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நானும் இந்த இடத்துல வந்து ஒரு ரீடிங் ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து ஒரு புக் ஆர்கனைசராக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயிட் பாக்ஸஸ். இது ஃபுல்லாக என்னோடய கிராஃப்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். ஸோ என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாக்ஸஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ், மெடிக்கல் திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ், அதையும் போட்டு வச்சாச்சு. அண்ட் தென் பேக்ஸு. ஸோ பேக்ஸ் ரொம்ப நாளாக இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. அதனால் அதையும் நல்லா தூசி தட்டி நீட்டாக அடுக்கி எல்லாமே வச்சுட்டேன். ஸோ குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃபில், அதுக்கப்புறம் பிராண்ட் பேக்ஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃபில், லாங் பேக்ஸ் எல்லாம் ஒரு இதில்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செப்ரேட்டாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ இந்த ரூமை வந்து எனக்கான ஒரு ஸ்பேஸ் ப்ளஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ஒரு க்ளாசெட் மாதிரியாக வச்சுக்கலாம் அப்படின்றத ஐடியா. ஸோ என்னோடய ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த சைடு வச்சு இதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா சேர்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. இது வந்து மேரேஜ் ஆனது அந்த டைமில் வந்து வீட்டுக்கு வரும்போது சேர்ஸ் எடுத்து சொல்லிட்டு இந்த சேர்லாம் வாங்கினது. ஸோ பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அது ஏதாவது ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பழைய கால வைப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சேரை வச்சாச்சு. அண்ட் தென் நம்மளோட ஃபேவரட்டான இந்த கைத்துக்கட்டில் அதையும் வந்து இந்த ரூமில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஓல்டு வைப் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் கேச்சர் அதெல்லாம் ஃபுல்லாக வெயில் பட்டு வெளுத்துருச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இவரோட ஹாஸ்டல் பெட்டு. இது ரொம்ப நாளாக இதையும் வந்து நான் தூக்கி போட மாட்டேன், அது வந்து ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டையும் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கம்ஃபர்டர் அது எல்லாமே இந்த பக்கம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, இந்த ஷெல்ஃப் வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை வச்சுட்டு ஒரு பெட் லேம்ப் மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு பர்த்டேக்கு அவர் கிஃப்ட் பண்ணது. இந்த பெட் லேம்ப் பாண்டிச்சேரியில் வாங்கினது.
ஸோ டோட்டலாக எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் நினச்ச ஒரு வைப் வந்து இது கிடச்சிருச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ரீடிங் கார்னர் மாதிரி போட்டுட்டேன். அது வந்து முடிஞ்சால் இந்த செட்டப் கொஞ்சம் ரீவேம் பண்ணலான்ட்ருக்கேன், அந்த ரீடிங் செட்டப் மட்டும். மற்றபடி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நீட் பண்ணியாச்சு. அவருக்கும் அவரோட ஒர்க் செட்டப் மாதிரி நான் இந்த சைட் பண்ணி வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். டிஸ்னிக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மார்னிங் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு காற்று இருக்கும். அதனால் அவனும் இங்கே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அவனும் இந்த இடத்த என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் ரொம்ப. இப்போ தான் ஓரளவுக்கு இந்த ரூமை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து வரப்போகிற வீடியோஸ்லலாம் வந்து ஒரு பழைய கால ஒரு ஊர் செட்டப் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். ஸோ அது போகிற வீடியோஸ்லலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட கிச்சன் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ரொம்ப நாளாக இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறதுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் பேக்லேயே இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம அந்த பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணி அப்படியே அதையும் வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ வந்து சம்மர் சீசன் இருக்கிறனால அடிக்கடி வாட்டர் பாட்டில் வந்து காலியாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துலையே வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலான்னு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுட்டேன். அண்ட் தென் கொஞ்சமாக வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபுல் டே மாதிரி எடுக்காமல் டக்குன்னு ஒரு 10 minutes அந்த கவுண்டர் டாப் ஷெல்ஃபையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். வரப்போகிற வீடியோஸில் கிச்சன் ஹேக்ஸ் மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த பிளாக் ஸ்டாண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் இல்லாமல் எல்லாமே வந்து அந்த பீங்கான் செராமிக் கண்டெய்னர்ஸில் வந்து நான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த உப்பு ஜாடி இந்த மாதிரி அந்த ஏஸ்தட்டிக் இதில் வந்து போட்டு வைக்கலான்னு எல்லாமே நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குமா, அது வந்து பூச்சியெல்லாம் வராமல் இருக்குமான்னு தெரில. ஸோ இப்போ தான் இதை நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சால்ட் அண்ட் சுகர் ரெண்டும் பக்கத்தில் வைக்கணும். அதனால் அதையும் இங்கே வச்சுட்டேன். கிச்சன் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி டக்குன்னு எடுக்கிற மசாலாஸ், அதுக்கப்புறம் அடிக்கடி தேவைப்படுற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இந்த கிளாஸ் ஜார்ஸ் டிமார்ட்டில் 4 ஜார்ஸ் வந்து 99 rupeesனு வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓரளவுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுற எடுக்கிற மசாலாஸ்லாம் ஒரு ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்லியாக எடுத்து இல்லை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிச்சன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டேபிள் நான் ரொம்ப என்னோடய குழந்தையிலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டேபிள். ஸோ அதுதான் எடுத்திருந்தேன். இதுக்கு மேலே இந்த டேபிளை வந்து ஒன்றுமே பண்ண, இதில் வர்ஷா, இவன் பேர், என் பேர் ஆஷி, இத்தனை வருடங்களாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பழைய காலத்தில் நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அதிகமாக எனக்கு தூக்கி போட மனசு வராது. ஒரு ஒரு ரிமெம்பரன்ஸாக என்னோடய ஞாபகமாக அந்த மாதிரி திங்ஸ், அவரோட திங்ஸ் அதெல்லாம் நான் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். ரொம்ப நாளாக இந்த கோட் வந்து நான் எழுதி ஃப்ரேம் போட்டு வைக்கணும்னு ஆசை. இது வந்து எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கோட். போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அந்த பழைய படம். ஸோ அதை வந்து ஒரு கோட் மாதிரி எழுதி ஃப்ரேம் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நார்மலாக இருந்ததை நான் எடுத்துட்டேன். அதில் வந்து நார்மலான A4 ஷீட்டில் ஃபஸ்ட்டு பென்சிலில் ஒரு ட்ராஃப்ட் மாதிரி எழுதிட்டு அது மேலே ஒரு பிளாக் மார்க்கரில் எழுதி நான் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணிட்டேன். ஒரு நார்மலான ஒரு ஃப்ரேம் A4 ஷீட் இருந்தாலே போதும், நம்மளே ஒரு வால் ஆர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடலாம். இந்த ஃப்ரேமை ஹாலில் டிவிக்கு மேலே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒர்க் இதெல்லாம் முடித்ததுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் மம்மி இருந்ததுனால ஒரு நாளைக்கு 2 பொரியல் காய் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ட்ரைவ் கிளம்பிட்டோம். ஓகே, ரெடி ஃபார் த ட்ரைவ்? மூணு வால் தான் தெரியுது. மூணு கண்ணாடி போட்டிருக்கனால கண்ணு தெரியல. ஓகே,
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டிரைவ் தான் போயிட்டு வர போகிறோம். திருத்தணி போயிட்டு வந்ததுலேருந்து இனி மெயினில் வந்து கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் டெய்லி மார்னிங் ஒரு ரவுண்ட் மாதிரி நான் போயிட்டு வருவேன். இப்போ அம்மா எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கறனால குக்கிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் குக் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி போயிட்டு வந்துடுவேன். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து டிரைவிங் டிப்ஸ் அதெல்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து மோஸ்ட்டாக பேர் ஃபுட் டிரைவிங் தான் பண்ணுவேன். அதுவும் கேட்டிருந்தீங்க பேர் ஃபுட் டிரைவிங் பற்றி நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்டாக வந்து பேர் ஃபுட் டிரைவிங் தான் எல்லாமே. எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நவீனும் டிஸ்னியும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. அப்படியே அவங்கள்ட்ட பை சொல்லிட்டு இல்லைன்னா அவங்களையும் கூட சேர்த்துட்டு கிளப்பிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவோம். அப்படியே இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். உண்மையாலுமே ட்ரைவ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்துச்சு எனக்கு. மார்னிங் எந்திரிச்சோனையுமே முழு கூட்டிகிட்டு இல்லைனா என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு இல்லைனா தனியாகவே வண்டி எடுத்துகிட்டு ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி போயிட்டு வருவேன். சென்னை டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இத்தனை நாளாக. ஸோ இனி அப்படிலாம் இருக்கக்கூடாது. மோலு கூட்டிகிட்டு நம்ம பீச் அவனை தனியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ரெகுலராக டெய்லியும் ஒரு ட்ரைவ் மாதிரி எடுத்து போயிட்டுருக்கேன். ஒரு 4 நாள் போயிட்டு வந்ததுலேயே பயங்கர ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லியும் வண்டி எடுத்து ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம செஞ்சிடறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு vlog தான் இது. நீங்களும் இந்த மாதிரி தான் நிறைய ஒர்க்லாம் வீட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.